This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. நானும் இல்லைன்னு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒன்றா வந்து ட்ராமா வாட்ஸ்அப் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் எல்லாமே நாங்கள் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது அப்பத்துலேருந்தே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ இளன் மூலியமாக தான் நானும் அப்படியே நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பேர் பிரேமாக்கு அது நடந்துச்சு. ஸ்டாரில் பார்க்குற பாண்டியன் கேரக்டர், அப்பா கேரக்டர் எல்லாமே வந்து அவருடைய அப்பாவுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். குலாபின்ற கேரக்டர் இருக்குல்ல, இது வந்து ரியல் லைஃப் கேரக்டரும் ஒன்று இருக்குது. சதீஷ்னு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் வந்து இப்போ எப்படி குலாபியை வந்து ரிசீவ் பண்ணாங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு தான் அதையும் பயங்கரமாக ரிசீவ் பண்ணாங்க. நிறைய படங்கள் பண்ணேன். நான் பண்ணி ரிலீஸ் ஆகாமல் ஒரு 6 படம் கிட்டே இருக்குது. பார்க்குற கிளைமேக்ஸ் ஆட்டுமே வந்து கவின் ப்ரோ 2 டேக் தான். ஒன்று வந்து அது கூட அவர் தப்பு பண்ணல, அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸால ஒரு இதுவாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து எல்லாமே ஒரே டேக்கில் தான் இருக்கும். ஒரு எமோஷனல் சீன் வந்து பயங்கர இன்டென்ஸாக அழுவுறது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தார். நான் அப்போவே நோட் பண்ணேன், என்ன இவர் இந்த லேயரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இவர் கன்ஃபார்மாக ஒரு பீப்புள் ஸ்டாராக தான் ஆயிடுவாருன்ற மாதிரி அப்போ கெஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து அவர் ஆர்ஆர்எஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிட்டு சூப்பராக போயிட்டு இருக்க ஸ்டார் படத்தில் நடித்த குலாபின்னே சொல்லலாம்ல. கண்டிப்பாக அவரோட பேர் வந்து தீப்ஸ். ஆனால் நமக்கு எல்லாமே வந்து கனெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த குலாபின்ற வேர்டு மட்டும்தான். ஸோ அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சூப்பராக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் சூப்பராக இருந்துச்சு. உங்களோட கேரக்டர் எப்படின்னா ஒரு சில சொல்லுவோம்ல, நின்று பேசுதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு சில கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டே இருக்காங்க அப்படின்றதுலேயும் கனெக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே வந்து உங்களோட கேரக்டர்ல வந்து அந்த படத்துல வந்து பொருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தீங்கன்றத சொல்லுங்க. நானும் இல்லைன்னு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் ஒன்றா வந்து ட்ராமா வாட்ஸ்அப் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனு ஃபுல்லாகவே நாங்கள் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது அப்பத்துலேருந்தே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இளன் மூலியமாக தான் நானும் அப்படியே நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் சின்னதாக பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே பேர் பிரேமாக்கு அது நடந்துச்சு யுவன் சார் மூலியமாக. ஸோ அப்படியே தான் வந்து ஃபீச்சர் ஃபிலிம்குள்ளே வந்தோம். சூப்பர். ஸோ நீங்கள் என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்கீங்க? அதாவது தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள் உங்களோட படங்கள் என்னென்னலாம் வந்திருக்கு? இப்போது ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராப்பர் தியேட்டர் ரிலீஸ்னால் வந்து பேர் பிரேமா காதல் தான். பேர் பிரேமா காதலில் சதீஷ்னு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் வந்து இப்போ எப்படி குலாபியை வந்து ரிசீவ் பண்ணாங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு தான் அதையும் பயங்கரமாக ரிசீவ் பண்ணாங்க. ஏன்னா அது கேரக்டர் பேர் சதீஷ்ன்றத ஒரு ஐடி எம்ப்ளாயி அப்படின்றதால வந்து அது இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் எப்படியும் ஒரு சதீஷ் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ராப்பர் தியேட்டர் ரிலீஸ், ப்ராப்பர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் ஆடை பண்ணேன். ரத்னா இருக்காங்கல்ல, ஸோ அவர் வந்து ஆடையில் வந்து ஒரு சின்ன போலீஸ் கேரக்டர் ஒன்று செகண்ட் ஹாஃபில் வர மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் வந்து நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய படங்கள் பண்ணேன். நான் பண்ணி ரிலீஸ் ஆகாமல் ஒரு 6 படம் கிட்டே இருக்குது. 6 படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கா? ஆமாம், ஒரு 6 படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ராபின் ஹுட்னு சொல்லி மொட்டா ராஜேந்திரன் சார் இருக்கார்ல, ஸோ அவரு கூட வந்து ஒரு படம் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு மாதிரி 80s நடக்கிற ஒரு பீரியடிக் கிராமத்தில் நடக்கிற கதை மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட் அது. ஸோ அது சில ரீசன்களால் இன்னும் அது வெளியே வரல. அதுக்கப்புறம் சைரன்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன். இப்போது ஜெயம் ரவி சார்து இல்லை, முன்னாடியே வேறு சைரன் ஒன்று வச்சு நம்ம பீச்சாங் ஆக்டர் இருக்கார் கார்த்திக். ஆமாம், ஸோ அவர் தான் அதில் லீடாக பண்ணியிருந்தார். ஸோ அந்த படமும் அப்படியே இதுவாகிடுச்சு. 2020 லாக்டவுன் டைமில் முகின் ராவ் இருக்கார்ல, பிக் பாஸ். ஆமாம், அவர் கூட சேர்ந்து மதில் மேல் காதல் சொல்லி ஒரு இன்னும் ரிலீஸ் ஆகல. வெப்பம் டைரக்டர் இருக்காங்களா, அஞ்சனா மேம், அவங்க தான் அந்த படம் பண்ணாங்க. ஸோ அது லாக்டவுன் டைம்னால படம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரிலீஸ்க்காக பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டார் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்டோரி என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் எப்படி சினிமாவில் வின் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆப்ட் ஆச்சு, அந்த ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்துச்சு அதுதான் தியேட்டரில் பார்க்கும்போது? படம் இப்போ நீங்கள் படத்தை ரிசீவ் பண்ண விதத்தை பார்த்தீங்கன்னா, இது சினிமாக்காரங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் ஜென்ரிக்காக ட்ரீம் வச்சு யார் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ட்ரீமை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே யூனிவர்சலாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலாக வந்து மல்டி டாஸ்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஐடியில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்களாம். பட் பேரலாக சிங்கிங்ன்றதையும் வந்து பேரலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுமே ஜென்ரிக்காக படத்துக்கு வந்து கனெக்ட் ஆனாங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதத்தில் கனெக்ட் ஆச்சு? இப்போ நம்ம ஏன்னா
அதுல இருக்க ஒரு சில விதைகள்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி தான் நம்மளும் ஃபீல் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆச்சு அதுல? ஸோ இது ஜென்ரிக்காக இருக்கவங்களுக்கே இது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஸோ சினிமாவில் இருக்கும் நம்மளுக்கு வந்து எனக்குலாம் வந்து ரொம்ப பர்சனல் இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ எலன் அவர்கள் பற்றி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இது வந்து அவரோட கதையை எடுத்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க. அவருக்கும் நடிக்கணுன்ற ஆசை. ஸோ அவங்க அப்பா வந்து அதுக்கெல்லாம் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி சொல்லுங்க, அது என்ன அப்படின்றது. அதுதான் லைக் இப்போ நீங்கள் அந்த ஸ்டாரில் பார்க்குற இப்போ அந்த பாண்டியன் கேரக்டர், அப்பா கேரக்டர் எல்லாமே வந்து அவருடைய அப்பாவுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ நம்ம எல்லாருடைய ஸ்கிரிப்ட்ஸ்லேயும் வந்து தன்னுடைய பர்சனல் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்கும்ல. ஸோ என்டையராக கதையே வந்து ரியல் ஸ்டோரின்றது கிடையாது. ஸோ அங்கங்கே எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ குலாபின்ற கேரக்டர் இருக்குல்ல, இது வந்து ரியல் லைஃப் கேரக்டரும் ஒன்று இருக்குது. அப்படி அவருக்கு இருக்கா இல்லை அதுவும் நீங்கள் தானா? இல்லை அது நான் கிடையாது. அந்த கேங்கில் நானும் ஒருத்தன். குலாபின்றது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர். இப்போ வந்து துபாயில் இருக்கார். அவரும் துபாய்க்கு போயிட்டாரு. துபாயில் தான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் எங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். 11th 12th நான் இல்லன் ஹரீஷ் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே கேங், இந்த ஷார்ட் ஃபிலிம் கேங். அவர் என்ன சொன்னார் இந்த படம் பார்த்துட்டு? உங்கள்ட்ட என்ன சொன்னார்? என்ன மாதிரி இருக்கு சார்? இன்னும் பார்க்கல, அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கார் ஒர்க்கில், பார்த்துட்டு அடிப்பார். ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி ப்ரோ, இந்த படத்தோட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, கவின் அவர்கள் வரதுக்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாண் அவர்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து கவின் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க படம். ஸோ நீங்க வந்து ஹரிஷ் கல்யாண் கூடயே ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ கவின் கூடயே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஹரிஷ் கல்யாண் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? கவின் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஹரிஷ் கல்யாண் ப்ரோ கூட வந்து நடிக்கிறதே தெரியாது ப்ரோ. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப கேஷுவலாக போயிட்டு இருக்கும். பட் படமும் அந்த மாதிரி மூடுன்றதால ஒரு எஸ்எம்எஸ் ஃபீல் அப்படியே ஒரு ஜாலியாக அப்படி வருவோம். அப்படியே பேசி அப்படியே ரெடி பண்ணி அப்படியே இது பண்ணுறது தான். ஸோ அவரு கூட வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கெயின் ஆச்சு. கவின் ப்ரோ வந்து எனக்கு ஆகாஷ்வாணிலேருந்து தெரியும். ஆகாஷ்வாணி வெப் சீரிஸ். ஆமாம். ஸோ அதுலேயே நான் நிறைய இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று இருக்கும், ஒரு எமோஷ்னல் சீன். ஸோ அதில் வந்து பயங்கர இன்டென்ஸாக ஒரு அழுவுறது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அழுதாரு. நான் அப்போவே நோட் பண்ணேன், என்ன இவர் இந்த லேயரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இவர் கன்ஃபார்மாக ஒரு பீப்புள் ஸ்டாராக தான் ஆயிடுவாருன்ற மாதிரி அப்போ கெஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து அவர் உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஸ்டார் மூவியில் நடித்ததில் இந்த ஒரு மொமெண்ட் எனக்கு மறக்கவே மறக்காது, நான் அந்த ட்ராவல் பண்ண இடத்துல அப்படின்னா. நான் நடித்ததை தாண்டி இப்போ நம்ம படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் அப்புறம் அந்த ஒரு மிரர் சீன் வரும் இல்லை ப்ரோ, அந்த ஸ்காரை ரிவீல் பண்ணுற ஒரு மிரர் சீன். அதில் வந்து நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த இது லால் சாருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, கவின் ப்ரோ அவர் ரெடியாகி வந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் சரி. ஸோ அது பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு என்டையர் அந்த ஒரு பின் ட்ராப் சைலன்ஸில் ஒரு விஷயம் ஒன்று நடக்கும்ல, அதை வந்து லைவாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கு வந்து நான் எப்பவுமே ஒரு கிரேட்ஃபுல்லாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இந்த படத்தில் நிறைய சீன் வந்து கவின் கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அதில் இந்த ஒரு சீன் தான் நாங்கள் அதிகமாக டேக் எடுத்தோம்னா என்ன சொல்லுவீங்க? எந்த சீன் சொல்லுவீங்க? இந்த ஒரு சீன் வந்து நாங்கள் நிறைய டேக் எடுத்த சீன்னா அப்படின்னா ஏதாவது இருக்கா? டேக் எடுத்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 1 டேக்கில் தான் போவோம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற கிளைமேக்ஸ் ஷார்ட்டுமே வந்து கவின் ப்ரோ 2 டேக் தான். ஒன்று வந்து அது கூட அவர் தப்பு பண்ணல, அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸால் ஒரு இதுவாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து எல்லாமே ஒரே டேக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக பேசல. ஸோ நீங்கள் வந்து எலன் கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கல்ல, அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை கேட்டிருக்கீங்களா? ஏன் டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு? ஹரிஷ் கல்யாண் வச்சு ஃபர்ஸ்ட் லுக் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப இதாக பார்த்துருப்போம். அந்த தளபதி ஸ்டைலில் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து வச்சுட்டு தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ டக்குன்னு அது சேஞ்ச் ஆகும்போது, ஏன்னா உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன கதைக்கும் இந்த கதைக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? இல்லை அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சேம் ஸ்கிரிப்ட் தான் அப்படியே கவினுக்கு வந்து கவின் ப்ரோ பண்ண. ஏன்னா அப்போ நீங்கள் ஹரிஷ் கல்யாண் சொல்லும் போது உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆமாம். அப்போ நான் தான் குலாபி கேரக்டர் வந்து நான் தான் பண்ண வேண்டியது. ஆனா அப்படியே ஹரிஷ் கல்யாணுக்கு பதிலாக இப்போ கவின் மட்டும்தான் மாறி. அது எதனால என்ன இது நம்மளுக்கு தெரியாது பிரதர். அது வந்து பர்சனல் ஸ்டப்ஸ், அது அவங்க ப்ரொஃபஷனல் ஸ்டப்ஸ். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் பெருசாக இன்டென்ஜாய் பேசிக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ப்ரொஃபஷன் வேறு. எவ்ரி படத்துக்குமே வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணிட்டு தான். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து ஃப்ரெண்டுன்ற அந்த ஃப்ரீடம், அந்த அட்வான்டேஜ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆக்டர்னா ஆக்டர், ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே. ஸோ இதை எப்பயுமே நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஃபியூச்சர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஹரிஷ் கல்யாண், கவின் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதில் நீங்கள் 2 பேர் கூடயுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹரிஷ் கல்யாண் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கவின் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது
ஹரிஷ் கல்யாண்னா இப்படிதான் நடிப்பாரு, கவின்னா இப்படிதான் நடிப்பாருன்னா என்ன வித்தியாசம் இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ளேயும் நீங்க பார்த்த வரைக்கும்? வித்தியாசமா நான் எதுவுமே பார்க்கல ப்ரோ. ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான், எல்லாருமே ஒரு விதத்துல வந்து யூனிக் தான். அதுதான் அந்த யூனிக் தான் கேட்குறேன். இப்போ இவர் வந்து இதுல வந்து ஸ்ட்ராங், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணும்போது இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றாரு. இந்த ஒரு விஷயம் வந்து இவர்கிட்ட நான் லேர்ன் பண்றேன். ஹரிஷ் கல்யாணோட ஆக்டிங்ல நான் இந்த ஒரு விஷயம் லேர்ன் பண்றேன், கவினோட ஆக்டிங்ல நான் இந்த ஒரு விஷயம் லேர்ன் பண்றேன்னா அது என்னவா இருக்கும்? ஹரிஷ் கல்யாண் ப்ரோ கிட்ட வந்து ஒரு கேஷுவல்னஸ் இருக்கும், ஒரு ஆர்கானிக்கா எப்படி த்ரோ பண்ணலாம், ஸோ த்ரூ அவுட்டாகவே அந்த மூடே வந்து ஃபன்னாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அவர் மிகப்பெரிய ஒரு சாக்லேட் பாய் வேறு. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ரொமான்ஸ் கேரி பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவின் ப்ரோ வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர் அவர். ஸோ நீங்கள் என்ன கேரக்டர்ஸ் கொடுத்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கன்வெர்ட் ஆகி அவர் டெலிவர் பண்ணுவார். ஸோ அவருமே வந்து ஜாலியான சீன்ஸும் சரி, லைக் ரொமான்ஸும் சரி, அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரீமில் பண்ணுறாரு. அண்டு எமோஷன்ஸுமே ஒரு எக்ஸ்ட்ரீமில் பண்ணுறாரு. 2 பேர்கிட்ட இருந்துமே வந்து ஒரு விதமான லேர்னிங் எடுத்துக்கலீங்க. ஓகே. அதே ஸோ உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க இந்த படம் பார்த்துட்டு? வீட்டில் எல்லாரும் கூட தான் போய் பார்த்துருப்பீங்கல்ல எப்படியும். ஸோ என்ன சொன்னாங்க வீட்டிலலாம் படம் பார்த்து? வீட்டில் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் என்னை ஒரு 10 வருஷமாக பார்க்குறாங்கல்ல. ஸோ நான் இந்த என்னுடைய ஜேர்னி வந்து ஒரு 2012 நான் காலேஜ் படிக்கும்போதே எனக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்று. இதுக்கு முன்னாடி பியார் பிரேமா காதலுக்குலாம் முன்னாடியே வந்து ஒரு பட் அது படம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் போட்டு சம்மக்கலை என்னை கலாச்சிட்டாங்க தியேட்டர்லேயே. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் படம் ரிலீஸ் ஆச்சு ஊன்னு சொல்லி ஒரு படம். ஆனால் பெருசாக போகலை. பட் அந்த படமுமே எனக்கு ஒரு லேர்னிங் தான் ஒரு விதத்தில். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குல்ல. நானுமே சத்தியம் தியேட்டர் வாசலில் நின்று அழுதெல்லாம் போட்டு சமக்கலை கலாச்சிட்டாங்கன்னு அழுதுருக்கேன். அப்படியா? ஆமாம் 2013 தியேட்டர்ல இது பண்ணிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ச்சாங்களா? இல்ல க்ரௌடே கலாய்ச்சிருக்காங்க. கலாய்ச்சாங்களா? உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஆனா நீங்க தான்ன்றது? ஆமாம் இல்ல படம் போயிட்டு இருக்கும்போது கத்த ஆரம்பிச்சாங்களா? இது என்ன இதுன்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே தாண்டி ஒரு ஜேர்னின்னு ஒன்று இருக்குல்ல. அது ஆனால் எல்லா ஆக்டருக்குமே இது ஒரு பார்ட் ஆஃப் ஜேர்னி தானே ப்ரோ. ஸோ அதுலேருந்து ஒரு லேர்னிங் கிடைக்கும். எவ்ரி ப்ராஜெக்ட் இஸ் அ லேர்னிங் தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்லேருந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்டேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த படம் போகிறோன்னா அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். யாருமே ஒரு 100% ஒரு ஆக்டர்ன்றது அது என்னுடைய இது கிடையாது. ஸோ எவ்ரி ப்ராஜெக்டும் ஒரு சேலஞ்சு, அதை ஃபேஸ் பண்ணணும், அதை எப்படி டெலிவர் பண்ணணுன்றது தான். நன்றி ப்ரோ. தேங்க்யூ. This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.